அக்கா அக்கா, அட பூட்டி இருக்கு ரம்யா. இந்த குப்பை இங்கதான் வச்சிருக்காங்க, எடுத்துட்டு வா. என்னக்கா பாட்டிலுக்கு போல உடைஞ்சிருச்சு. ஐயோ, சரி இருங்க, இப்ப கிளீன் பண்ணி. இரு கையில வேற க்ளவுஸ் போடல. க்ளவுஸ் போட்டு அதெல்லாம் எடுத்துக்கலாம் விடு. அதுக்குதான் குப்பையை வைக்கும் போது பொறுமையா வைக்கணும். இந்த மாதிரி பாட்டில் வீட்டுலாம் இருக்கும், சரியா? ஏக்கா, பாட்டில தனியா வச்சு நம்ம எடுத்துட்டு போக மாட்டோமா? ஏன் இப்படி பண்றாங்க? இல்ல ரம்யா, வீட்டுல இருக்கவங்களுக்கு 1000 வேலை இருக்கும். அவங்க வேலையெல்லாம் முடிஞ்சோடனே குப்பையெல்லாம் சுத்தம் பண்ணி அந்த கருப்பு கவர்ல கட்டி முடிச்சோடனே அவங்க கடமை முடிஞ்சதுன்னு நினைக்கிறாங்க. இந்த கருப்பு கவரையும் எடுத்துட்டு போறவங்க ஒரு மனுஷன் தானே. அவங்க புரிஞ்சுக்கிட்டா பிரச்சனையே இருக்காது. இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களுக்குலாம் எங்க நேரம் இருக்குது? இதெல்லாம் நான் பழகிட்டேன், நீயும் பழகிக்குவ ரம்யா. ஏய், ஆபீஸ் டைம் மச்சின டிஃபன் எடுத்து வைக்க ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இந்தா வரேங்க. எங்க குப்பை வந்துருச்சு, குப்பை மட்டும் கொட்டிட்டு வந்துடுறேன். மக்கும் குப்பை மக்காத குப்பை பிரிச்சிட்டீங்களா? சரி, நல்லா இருக்கியாம்மா? நல்லா இருக்கேம்மா, நீங்க நல்லா இருக்கீங்களா? ஏய், எதுக்குப்பா அடிக்கிற? குப்பை கொட்டை தானே வந்தாங்க. அதுக்கு இதுவா நேரம்? நானும் பார்த்துட்டே இருக்கேன். எப்போ பார்த்தா ஆபீஸ் நேரத்துல இருந்து விசில் அடிச்சு வீண் கத்திக்கிட்டே கிடக்குறது. எங்களுக்குன்னு ஒரு நேரம் இருக்குப்பா, அந்த நேரத்துக்கு தான் வர முடியும். நாங்களும் 4 தெருக்கு போக வேணாமா? அடேங்கப்பா, பெரிய ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி வாங்கிட்டு போக மாட்டீங்க. குப்பை தானே வாங்குறீங்க, அப்புறம் என்ன? கூடுதல் சீக்கிரம் உள்ள ஆடி. ரம்யா, கொஞ்ச நேரம் உட்கார்ல, அந்த வேலை இல்லை, உட்காரு. நான் கேட்டு பார்த்தேன், எனக்கு கிடைக்கலடா. ஏப்பா தம்பி குப்பையை அங்கே கொட்டுற? இந்த குப்பை தொட்டி இருக்குல்ல, எங்கே கொண்டு வந்து கொட்ட மாட்டேன்? சாக்கடையில் தானே போட்டேன், உங்கள் வீட்டில் வந்து போட்டேன். உங்களை மாதிரி ஆளுங்க தாப்பா அதை சாக்கடை ஆக்குனது. பாடுறா, கடுத்து ஊசி போட வந்துட்டீங்க. உங்களுக்கு சிரமத்தை கொடுக்கணும் நான் பார்த்தா நீங்கள் என்னவே கூட சொல்கிறீங்களா? அதான்ப்பா எங்கள் வேலையே. உங்களோட சோம்பேறித்தனத்தை கருணை அக்கறைன்னு மாத்துறது முட்டாள்தனம். நீங்கள் இப்போ கொட்டுறது தேங்கும், அழியாது. தேங்கினது ஒரு நாள் அடைக்கும், அப்போ தெரியும் நீங்கள் பண்ணுற தப்பு என்னன்னு. சரிம்மா. ஏக்கா, இங்கே குப்பை ஒன்றத்தைங்கானா? அம்மா வண்டி வந்துருச்சு, குப்பையை எடுத்துட்டு போயிட்டாங்க. முதல்ல இதை குடிங்க. அம்மா, என் மருமகளுக்கு ஒரு வீடு இருந்தா பார்த்து சொல்லுங்க. சரிக்கா, பார்த்து சொல்கிறோம். சரி. லக்ஷ்மிக்கா, நல்லா இருக்கேன் அபி. நல்லா இருக்கேன்க்கா, நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் அபி.
அப்புறம் ரொம்ப நாள் ஆளக்கானா? எங்கக்கா ஒரு வாரமா ஹாஸ்பிட்டல்ல இருந்தேன். மாமனாருக்கு வேற உடம்பு சரியில்லை, ஆப்ரேஷன் பண்ணியிருக்குது. அதனால அச்சோ, என்னாச்சு? எங்கக்கா வயசான காலத்தில் சும்மா இருந்தால் தான் நாங்கள் கண்டதையும் தின்னுபிட்டு சக்கரை வியாதி வந்துருச்சு. அதனால காலில் ஆப்ரேஷன் பண்ணி கால் எடுத்துட்டாங்க்கா. அடடா, இப்போ எப்படி இருக்காரு? நல்லா இருக்காருக்கா. சரி, நீங்கள் சாப்பிட்டீங்களா? என்ன இல்லை அபி, இனிமேல் தான் சாப்பிடணும். பாப்பா யாரு? இதுவா அண்ணன் பொண்ணுக்கா. சரி சரி சரி. பாப்பா உங்க பேர் என்ன? வைஷாலி. இந்த சாக்லேட். சரி வாங்க. சரிங்கக்கா, குழம்பு எடுத்துட்டு வரேன். யார் சாக்லேட் கொடுத்தாலும் வாங்குவியா? உனக்கு ஒரு டீசன்சியே இல்லையா? சி, கையை முதல்ல கழுவு. இன்னும் யார் சாக்லேட் கொடுத்தாலும் வாங்கக்கூடாது, சரியா? குழம்பு இதில் ஊற்றி கட்டி வச்சிருக்கேன்க்கா. இந்தாங்க. இருங்க குப்பை கொட்டிடலாம். அக்கா, அந்த குழந்தைக்காக நான் கொடுத்த சாக்லேட்டு. என்ன பார்க்குற? இவ்வளோ தாண்டி அவங்க. உள்ள போடு. நல்ல உரிமை எடுத்து பேசுவாங்க, நல்லா பழகுவாங்க. அவங்களோட பழக்க வழக்கெல்லாம் அந்த கேட்டு வரைக்கும் தான். அவங்க கேட்டை தாண்டி அவங்க வீட்டு பாத்திரம் கூட வெளியில வராது. தெர இதெல்லாம் நீ போக போக புரிஞ்சுக்குவ, அப்புறம் நீயே பழகிக்குவ. என்ன நல்லா இருக்கான்னு பாடி. மக்கும் குப்பை மக்காத குப்பை பிரிச்சிட்டிங்களா? இல்லைங்க, அதெல்லாம் பிரிக்கல. இல்லை தம்பி, நீங்கள் பிரித்து கொடுத்தா தான் நாங்கள் வாங்க முடியும். நீங்கள் பிரித்து கொடுங்க. அதெல்லாம் பிரிக்க டைம் இல்லைங்க. இந்தாங்க பிடிங்க. இல்லை தம்பி, நீங்கள் பிரித்து கொடுக்காம வாங்கினா ஆஃபீஸர் எங்களே தான் திட்டுவாங்க. ஏங்க, உப்பல்றதாங்க உங்கள் வேலை, நீங்களே பிரிச்சுக்க வேண்டியது தானே. இல்லை தம்பி, நீங்கள் பிரித்து கொடுத்துருங்க. உங்கள் சூப்பர்வைசர்ட்ட நான் பேசிக்கிறேன், தயவு செஞ்சு பிடிங்க. வேணாம் தம்பி, நீங்கள் பிரித்து கொடுத்துருங்க. குப்பல்றவங்களுக்கு இவ்வளோ திமிரா? ஓஹோ, சரி சரி, நான் எங்கே உங்களை கம்ப்ளைண்ட் பண்ணுமோ அங்கே கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறேன். கிளம்புங்க. சரிங்க தம்பி. குப்பல்றவங்களுக்கு இவ்வளோ திமிரு. ஏக்கா, சூப்பர்வைசர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட போறாங்கக்கா. அந்த குப்பையை வாங்கிட்டு இருக்கலாம்ல. வாங்கிட்டு போய் யார் நீ பேச்சு வாங்குறது? அப்படிதான் நான் போன வாரம் வாங்கிட்டு போனதுக்கு அந்த சூப்பர்வைசர் கேட்குறியான், ஏம்மா அவங்க வீட்டில் காப்பி டீ குடிச்சிட்டியா, இல்லை 5-10ன்னு கையை நீட்டி வாங்கிட்டியா, நீ பாட்டு பிரிக்காமல் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு கேட்குறியான். எனக்கு அசிங்கமாக போயிடுச்சுடி. இந்த விஷயம்லாம் இவங்களுக்கும் தெரியும்ல, அப்ப ஏன் இப்படி கொடுக்குறாங்க? அலட்சியம்தான், வேற என்ன? அதெல்லாம் அவங்களுக்கு புரியாதுடி. கம்ப்ளைண்ட் பண்ணால் பண்ணட்டும், பார்த்துக்கலாம். வாங்க அங்கிட்டு போ. அந்த நிலையில உட்காந்து சாப்பிட்டு போலாண்டி. ஊரு கிடக்குறங்க. எம்மாடா கொண்டாடி போ. ஏக்கா, அங்கேயே எங்கேயாவது ஒரு வீட்டுல உட்காந்து சாப்பிட்டுருக்கலாம்ல, அங்கிருந்து எதுக்கு இங்கே கூட்டு வந்த? எதுக்கு? நிழலுக்காக ஒருத்தவங்க வீட்டுக்கு வாசலில் போய் நம்ம உட்காருவோம். உட்காந்து சோத்தை பிரிக்கலான்னு கையை வைக்கும்போது வீட்டுக்காரன் பார்த்துட்டு கொண்டாந்து நம்ம மேலே தண்ணியை ஊற்றுவேன். ஏங்கடி, நீங்கள் உட்காந்து திங்கிறதுக்கு தான் நான் வாசலை கட்டி வச்சுருக்கேன் நான் கேவலமாக பேசுவான். நிம்மதியாக சோறு கூட திங்க முடியாது. இந்த கடை சாத்தி தான் கிடக்குது, காரங்களா நம்ம சாப்பிட்டு போயிடலாம். இல்லைன்னா அந்த கடைக்காரன்னு நம்ம பார்த்தா திட்டாதான் சரியா, என்ன பண்ணுறது? சாப்பிட்டே கொஞ்ச நேரம் உட்காந்து போவோம், சரியான வெயில் அடிக்குது. என்னம்மா பண்ணிட்டு இருக்கிறீங்க? என்ன சத்திரமா நீங்க உட்காந்து சாப்பிட்றதுக்கு? இல்லப்பா தம்பி, கொஞ்ச நேரம் சாப்பிட்டு போயிடுறோம். கஸ்டமர் வர டைம்மா, எந்திரிச்சு போங்க வாங்கிட்டு.
என்ன நிழல் இருக்கான்னு பாருடி. அக்கா அங்க உட்காந்து சாப்பிடுவோமா? வேணாண்டி, அதுக்கே ஆனாலும் சொல்ல போறாங்க. ஏக்கா சொல்றதுக்கு திட்டுறக்கும் அங்க என்ன மனுஷங்களா இருக்காங்க? அந்த சாமி தானே இருக்கு. வாங்க போ. என்னடி கெட்டு போயிருச்சு. ஐயோ, பேசாம கடையிலனாலும் வாங்கியிருந்துருக்கலாம். அவங்க கொடுத்தாங்கன்னு நான் வாங்கிட்டு ஒன்னே கூட வாங்க விடல. சரி, இங்க பாருக்கா, மீந்து போடுறதுன்னு ஒண்ணு இருக்கனாலதான் பாதி பேர் இங்க தியான தர்மமும் பண்றாங்க. இல்லைன்னா யாருக்கா கொடுப்பா? சரி பரவாயில்ல விடுங்க, அது தூக்கி போட்டு வாங்க. சரிடி, அந்த கடையில் நம்ம டீ குடிச்சிட்டு போகலாம். வாங்க அக்கா. நீ உட்காட்டுமா, ரொம்ப கால் வலிக்குதுக்கா. இங்கெல்லாம் உட்காரக்கூடாது, பேசாம இரு. அண்ணா ரெண்டு டீங்கண்ணா. என்ன பார்க்குற? நம்ம 4 இடத்துக்கு போகிறோம், 4 தொடுறோம். என்னதான் கையை கழுவி சுத்தம் பண்ணாலும் அவங்களுக்கு பயம் இருக்கும்ல. அக்கா, ஒடுக்குமுறைக்கு ஒரு விளக்கத்தை நீ சொல்லிட்டு இருக்க. குடி போ. யாருக்கிட்ட 2ஆம் நம்பர் தெருல குப்பை வாங்க வந்திருக்கீங்க? இல்லை தம்பியா, அந்த பையன் பிரித்து கொடுக்கல. பிரித்து கொடுங்கப்பா, நாங்கள் வாங்கிட்டு போகிறோன்னு சொன்னேன். பிரிச்சு கொடுக்கலாம், நீங்க வாங்கி பிரிங்க. இல்லைன்னா அடுத்த வாட்டி பிரிச்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு குப்பை வாங்கிட்டு வந்திருக்கணும். குப்பை வாங்காம வந்திருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கு திமிரு? இல்லை தம்பி. என்ன இல்லை தம்பி, கம்ப்ளைண்ட் பண்ற அளவுக்கு நடந்துக்குவீங்களா? அங்க அவன் அந்த பேச்சு பேசிட்டு இருக்கான். கொடுத்தா வாங்கணுங்கிறதான உங்க வேலை, அதுதானே உங்க வேலை. சரி தம்பி, இனிமேல் கம்ப்ளைண்ட் வராமல் நாங்கள் பார்த்துக்கோம். சும்மா இதே சொல்லிட்டு இருக்காதீங்க. நீங்க பண்ணதுக்கு இந்த தெரு ஃபுல்லாக நீங்க 2 பேரும் மட்டும்தான் எடுக்கிறீங்க, மொத்தத்தையும் லோடு எடுத்துருவீங்க. நான் யாரையும் ஹெல்ப்புக்கெல்லாம் அனுப்ப மாட்டேன், சரிங்களா? நான் எவ்வளோ நேரம் இருந்தாலும் இருந்து முடிச்சு கொடுத்துருப்பாங்க. அது நைட்டு 12 மணி இருந்தாலும் பரவாயில்ல. என்னால் உனக்கும் கஷ்டம்டி, மன்னிச்சிருடி. பரவாயில்லக்கா. நான் தான் படிக்கல, இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கேன். உனக்கு என்ன பிரச்சனை? நீ படிக்க வேண்டியது தானே? அக்கா, யார் சொன்னா நான் படிக்கலன்ட்டு? நான் பிஎஸ்சி ஐடி படிச்சிருக்கேன்க்கா. ஏண்டி படிச்சுட்டு இந்த வேலையை பண்ணிட்டு இருக்க? இது என் அம்மாவோட வேலைக்கா. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அதான் நான் இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கேன். நைட்டு ஐடி வேலைக்கு போயிடுவேன்க்கா, நைட் ஷிஃப்ட். சரி, இனிமேல் நீ குப்பையை கையில் தொடாத, நானே எடுத்து போட்டுக்கிறேன். என் கூட நீ சும்மா மட்டும் நில்லு. ஏக்கா, படிச்சவங்க இந்த வேலை செய்யக்கூடாது ஏதாவது ரூல்ஸ் இருக்கா என்ன? இந்த குப்பையை தொடுத்தாக்கா எங்கள் அம்மா படிக்க வச்சுச்சு. இந்த குப்பையை தொடக்க எனக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லை. அக்கா, இங்கே பெரிய வேலை சின்ன வேலைன்னு எதுவுமே கிடையாதுக்கா. இந்த குப்பையை தொடறனால தான் நம்ம அழுக்குன்னு பார்க்குறாங்க. ஒன்று யோசிச்சு பாருங்க, நம்ம இந்த குப்பையை தொடாமல் இருந்தோம்னா இந்த ஊரே அழுக்காயிரும்க்கா. சுத்தம் பார்க்குறவங்க கொஞ்சம் சுத்தம் பண்ணுறவங்களே பார்த்தா இங்கே எந்த பிரச்சனையும் இல்லை. போலாமா? கொண்டு வரும் மரமாகும் விதையெல்லாம் வாழ சொல்லித்தரும். கலங்காத கலங்காத நீயும் நெஞ்சுக்குள்ள